இளையராஜா வர்சஸ் வைரமுத்து 2.0. நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோ பார்த்துட்டு சில பேர், லிரிக் இருந்தால் தானே பாட்டு பாட முடியும், லிரிக் இல்லைன்னா பாட்டு எப்படி, அப்படின்னா நீங்கள் ஆ ஆ இ ஈ ஊன்னு பாடிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு சேம் ஓல்டு அபத்த கேள்வியை கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ என்னோடய பாயிண்ட் வந்து லிரிக் வர்சஸ் மியூசிக்ன்ற கம்பேரிசனில் ஒரு பாட்டை வந்து ஹிட் ஆகிறதுக்கான முக்கியமான ரீசன்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து டெஃபினட்டாக மியூசிக், அதாவது அந்த டியூன், ஆர்கெஸ்ட்ரேஷன் அண்ட் அதை பாடின சிங்கர்ஸ், இதுதான் பிரைமரி ரீசன் டு மேக் அ சாங் ஹிட். இப்போ லிரிக் வந்து டம்மியாக இருந்து, இல்லை இன்ஃபேக்ட் கச்சா முச்சான்னு இருந்து எத்தனையோ பாட்டு ஹிட் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் நம்மளுக்கு லாங்குவேஜே தெரியாமல் ஹிந்தி பாட்டு கேட்டு ஹிட் பண்ணுறோம், மலையாள பாட்டு ஹிட் ஆகுது, கன்னடா பாட்டு ஹிட் ஆகுது. அதெல்லாம் எப்படி? பிகாஸ் அது வந்து லிரிக் தெரிஞ்சால் எல்லோரும் கேட்டுட்ருக்காங்க. அந்த பியோர் அந்த மியூசிக் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் அண்ட் அந்த சிங்கர்ஸ் பாடின விதத்தில் வந்து எல்லோரும் வாங்கி போய் அந்த பாட்டை திரும்ப திரும்ப காலத்துக்கும் கேட்குறோம். லிரிக்ஸ் இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஆட் ஆன். இப்போ லிரிக்ஸ் வந்து டீமீன் பண்ணுறது அர்த்தம் இல்லை. பட் இது ரெண்டுத்தையும் தராசில், ஒரு சினிமா பாட்டுன்னு தராசில் வச்சிங்கன்னா, அதை திரும்ப கேட்கறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது, அது டெஃபினட்டாக டியூன் அண்ட் ஆர்கெஸ்ட்ரேஷன் தான். இன்ஃபேக்ட் எத்தனையோ பாட்டு, இப்போ ராஜா சார் என்ற வைரமுத்துன்ற ஒரு டாப்பிக்கே எடுத்துப்போமே, எத்தனையோ சாங் வந்து பல்லவி வந்து இப்போ வைரமுத்து ஒன்று சொல்லியிருப்பார், அந்த வார்த்தை வேண்டாம் இந்த வார்த்தை போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி, இப்போ இளைய நிலாவுக்கு வந்து வேறு ஏதோ செலவு நிலான்னு என்னோ சொல்லியிருக்காருன்னு நம்ம நியூஸ்லாம் கேட்குறோம். ஸோ இப்போ அப்படி தான் எழுதப்பட்டிருந்ததுன்னா, நம்ம இன்னும் காலத்துக்கு செலவ நிலா அப்படின்னு பாடிட்டு இருந்ததுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது அதை பற்றி மேட்ரே இல்லை. ஸோ எந்த வார்த்தை போட்டாலும் அந்த டியூனு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கேட்சியாக இருக்கிறதுனால, இந்த சிங்கர்ஸ் பாடுறதுனால, என்ன லிரிக் அவங்க போட்டிருந்தாலும் நம்ம இன்றைக்கி பாடிட்டு தான் இருக்க போகிறோம். பட் ஒரு பாட்டை திரும்ப திரும்ப கேட்க வைக்கிறதுக்கு நம்ம இளைய நிலாவாக இருக்கட்டும், இல்லை செலவு நிலாவாக இருக்கட்டும், என்ன அந்த நிலாவாக இருந்தாலும் அதை வந்து நம்ம இன்றைக்கி பாடிட்டு தான் இருக்க போகிறோம். ஸோ அந்த டியூன் அவ்வளோ கேட்சியாக இருக்கிறதுனாலையும், சிங்கர்ஸ் அப்படி பாடுறதுனாலையும் தான் அது ஒரு பாட்டு ஹிட்டு. அந்த கம்பேரிசன்லாம் சொல்கிறது மியூசிக், அதாவது ஒரு பர்டிகுலர் டியூனோ ஆர்கெஸ்ட்ரேஷனோ அந்த சிங்கர்ஸ் பாடின விதம் தான் காலத்துக்கு நம்ம அந்த பாட்டை திரும்ப திரும்ப கேட்க வைக்குது. இதில் வந்து இப்போ லிரிக்ஸ்னு ஒரு ஒரு ஃபேக்டர் வரும்போது, லிரிக்ஸ் கேன் ஆட் அ ஃபென்டாஸ்டிக் வேல்யூ. பட் லிரிக் மட்டும்தான் இந்த பாட்டை திரும்ப கேட்க வைக்கிறதுன்றதுக்கான ஒரு பாயிண்ட்டு, அது வந்து வேஸ்ட்டு. அதே மாதிரி இப்போ இந்த லிரிக் இருந்தால் தான் ஒரு பாட்டு அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்லாம் அதுவுமே ஒரு ஸ்டூப்பிட். அப்படி பார்த்தா ஒரு பாட்டு பாடுறவங்க இல்லைன்னா அப்போ லிரிக் இருந்தால் மட்டும் என்ன பிரயோஜனம்? அப்போ நீங்கள் வந்து மனசுக்குள்ளேயே படிக்கங்கன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அந்த மாதிரி கம்பேரிசன்ஸுக்கு அபத்தமாக போகாமல், ஒரு பாட்டை காலத்துக்கு கேட்க வைக்கிறதுக்கான ஒரு ஃபேக்டர் என்னன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்போ உங்களுக்கு புரியும் லிரிக்ஸ் வந்து வில் ஃபால் டவுன் இன் த லைன். அஃப்கோர்ஸ் அது வந்து சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருந்தாலும், அதுதான் ஃபேக்ட் டு மேக் அ பர்டிகுலர் சாங் ஹிட். இன்ஃபேக்ட் எத்தனையோ பாட்டு வந்து லிரிக்ஸ் டம்மியாக இருந்திருக்கு, லிரிக்ஸ் புரிஞ்சிருக்காது. அண்டு எத்தனையோ லாங்குவேஜை நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ இதுக்கெலாம் லிரிக்ஸ் தெரிஞ்சால் எல்லாத்தையும் பாட்டு பாடிட்டுருக்கோம் திருப்பி திருப்பி காலகாலமாக. ஸோ அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பாட்டை ஹிட் ஆக்கிறதுக்கு, ஒரு பாட்டை வந்து காலகாலமாக நிலச்சி வைக்கிறதுக்கு, திரும்ப திரும்ப சொல்கிறேன், மியூசிக்கு, அதாவது டியூன், ஆர்கெஸ்ட்ரேஷன் அண்ட் அந்த பாடின சிங்கர்ஸ், இதுதான் மெயின் காரணம். லிரிக்ஸ் இருந்ததுன்னா அது பியூட்டிஃபுல் ஆட் ஆன் வேல்யூ. அதை வந்து ரசித்து அந்தந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களுக்கு அதை இன்னும் ரசித்து கேட்பாங்க. பட் எல்லா லாங்குவேஜிலும் எல்லோரும் கேட்க வைக்கிறதுக்கு முக்கியமான ஃபேக்டர் மியூசிக். தேங்க்யூ.